உபவாசத்துக்கு பலன்கள் உண்டா? நிச்சயமா பலன்கள் உண்டு. சரியா செஞ்சா, சரியான நோக்கத்தோட செஞ்சா நிச்சயமா பலன்கள் உண்டு. எந்த நோக்கத்தோட செய்யணும்? மற்றவங்க என்ன பார்க்கணும், என்ன பெருசா பக்தியா நினைச்சுக்கணும்னு செய்யக்கூடாது. தேவன் என்ன பார்க்கணும், கடவுளோட நேரம் செலவழிக்கணும் இல்லையா? எல்லாத்தையுமே சைடில் ஒதுக்கிட்டு, இன்க்ளூடிங் சாப்பாடை கூட கொஞ்சம் ஒதுக்கிட்டு கடவுளோட சில நேரம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சாப்பிட்டா எதையுமே உருப்படியாக செய்ய முடியும் மாதிரி தெரியல எனக்கு. வேதத்தை வாசிக்கிறது, ஜபிக்கிறது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் எதையுமே பெருசாக உருப்படியாக செஞ்சிட முடியாது ரொம்ப சாப்பிட்டுட்டா. ஏன்னா அது ஒரு மாதிரி டல்லாகிடுது நம்மளை இல்லையா? அப்போ சாப்பிடாம இருக்கும் போது நாம வேதத்தை வாசிச்சு தேவனோட நேரம் செலவழிக்கிறது, இதெல்லாம் இன்னும் நல்லா செய்ய முடியுமா? நிச்சயமா நல்லா செய்ய முடியும். அப்போ ஒருத்தர் தேவனே, அந்த அளவுக்கு நீர் என்னை திருப்திப்படுத்தும், உங்களுடைய பிரசன்னம் என்னை திருப்திப்படுத்தட்டும், உங்களுடைய வசனம் என்னை திருப்திப்படுத்தட்டும். இந்த அப்பம் கூட வேணாம், இன்னைக்கு மத்தியானம் இந்த அப்பத்தை கூட ஒதுக்கிட்டு, இந்த சோறை கூட ஒதுக்கிட்டு, உம்முடைய வார்த்தையை எனக்கு அப்பமாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உபவாசிப்பான்.